நான் கூட இவள தப்பா நினைச்சிட்டேன். நான் இவள பத்தி தப்பா புரிஞ்சிட்டு இருக்கேன். பொம்மிய கொன்னதே இவதான்னு நினைக்கிறேன்னு தெரிஞ்சும் என் உயிருக்கு ஆபத்து வந்ததும் துடிச்சு போய் என்ன எவ்வளவோ கஷ்டப்பட்டு இங்க கூட்டிட்டு வந்து ரத்தம் கொடுத்து என்ன காப்பாத்தி அவ கண்ணுக்குள்ள வச்சு பாத்துக்கிட்டாப்பா. சத்தியமா சொல்றேன்ப்பா, இவ்வளவு நல்லவ பொம்மிய எதுவும் செஞ்சிருக்க மாட்டான்னு எனக்கு அப்பவே தெரிஞ்சு போச்சு. அதனாலதான்ப்பா போலீஸ் கிட்ட அவ்வளவு வாக்குவாதம் பண்ண. என்ன பொறுத்த வரைக்கும் இவ என் வயித்துல பிறக்காத பொண்ணுதான். ஒரு குழந்தைக்கு அம்மாதான் உயிர் கொடுக்கறதா சொல்றாங்க. அந்த குழந்தைய 10 மாசம் சுமந்து தொப்புள் கொடி மூலமா சாப்பாடு கொடுத்து உயிர் கொடுத்து உலகத்துக்கு கொண்டு வரதா சொல்லுவாங்க. ஆனா இவ இல்லனா நான் பொழைச்சிருக்கவே முடியாதுப்பா. எனக்கு மறுஜென்மம் தந்து உயிர் கொடுத்ததே இந்த ராணிதான். இல்ல இல்ல, தப்பா சொல்லிட்டேன். பொம்மி, மனசார சொல்றேன், இவ என் பொம்மிதான்ப்பா. மா, நீ அழாதம்மா, எனக்கும் அழுக வருது. பாத்தியா, நான் அனாத எனக்கு யாரும் இல்லன்னு அடிக்கடி சொல்லுவிய. உனக்குன்னு ஒரு அம்மா கிடைச்சிக்கிறாங்க, கெட்டியா புடிச்சுக்கோ. நீ சந்தோஷமா இரு, அது போதும் எனக்கு. சித்தார்த் வந்திருக்கோம். ஆண்டி, பிரச்சனை எதுவும் இல்லல்ல? ஒரு பிரச்சனையும் இல்ல தம்பி, நான் நல்லா இருக்கேன். ஏப்பா சித்தார்த், கிருஷ்ணவேணிக்கு உடம்பு முடியலன்னதும் போட்டது போட்டபடி வந்தாச்சு. இப்ப உன் பாட்டி எதிர்பார்த்துக்கிட்டு இருப்பா. நான் கிளம்புறேன். அப்ப நானும் உங்க கூடவே வரலாமா? சரிம்மா, போலாம். ஏப்பா நீ? இல்ல தாத்தா, ஆன்டியை டிஸ்சார்ஜ் பண்ணி வீட்டுல விட்டதுக்கு அப்புறம் நான் வரேன் தாத்தா. சரிப்பா, நீ கூடவே இருந்து பாத்துட்டு வா, ஒரு பிரச்சனையும் இல்ல. சரி, நாங்க கிளம்புறோம். வேணி, உடம்பு பாத்துக்கமா. சரிங்கப்பா. பொம்மி, அம்மாவை நல்லபடியா கவனிச்சுக்கமா. பாத்துக்க. வாமா. போலாம், வரேம்மா. வீட்ல பொம்மியும் இல்ல சித்தார்த் இல்ல நினைச்சுதான் இந்த பெருச தீத்து கட்ட பிளான போட்டு அந்த ரவுடிகளை வர சொன்னேன். இப்ப என்னன்னா திடுதுப்புன்னு அந்த டூப்ளிகேட் பொம்மி வந்து நிக்கிறா. இப்போ திடீர்னு இவ குறுக்க வந்துட்டா, நம்ம பசங்க குழம்பிடுவாங்களோன்னு பயமா இருக்கு. அத்த, இதுல உங்களுக்கு என்ன இவ்ளோ கன்ஃபியூஷன்? நம்மளோட மெயின் டார்கெட்டே அந்த டூப்ளிகேட் பொம்மி தானே. அவளுக்கு சாவு பாவான்னு கூப்பிடுது, அதனாலதான் இங்க தேடி வந்திருக்கா. இல்லனா எங்கயோ ஊர்ல இருந்தவ வேலை மெனக்கெட்டு கிளம்பி பஸ் புடிச்சு நம்ம வீட்டுக்கு வந்திருப்பாளா? முதல் வேலையா அந்த ரவுடிங்களுக்கு போன் பண்ணி நம்ம டார்கெட் நம்பர் 1 இவதான், அவளே இந்த வீட்ல தான் இருக்கான்னு சொல்லி இன்ஃபார்ம் பண்ணுங்க. அம்மா, தமன்னா சொல்றது கரெக்ட் தானே? நம்ம லிஸ்ட்ல இருக்கிற நம்பர் 1 டார்கெட்டே அந்த டூப்ளிகேட் பொம்மி தானே. அவளையும் தூக்கிட்டு அந்த பெருசையும் தூக்கிட்டா வேலை முடிஞ்சதுமா. நீ சொல்றதும் கரெக்டா தான் இருக்கு. ஒரு நிமிஷம், என்னமோ ஏதோன்னு நான் தான் தேவையில்லாம பயந்துட்டேன். அந்த சித்தார்த் இருந்திருந்தா கூட ஏதாவது ஹீரோ வேலைலாம் காமிப்பான். இவெல்லாம் ஒரு ஆளே இல்ல. அந்த ரவுடிங்க ஊதி பறக்க விட்டு போயிட்டே இருப்பாங்க. அப்போ முதல் வேலையா இவ்வளவு காலி பண்ண சொல்லிடலாமா? உனக்கு என்ன டவுட் அதுல? முதல்ல அதை பண்ணு. பண்ணுங்க. சாவித்திரி மேடம் தான் போன் பண்றாங்க. பேசுடா. சொல்லுங்க மேடம். நாங்க ரெடியா இருக்கோம் மேடம். மிட்நைட்லயே கிளம்பிடுவோம் மேடம். அதெல்லாம் ஓகே. ஆனா அதை விட முக்கியமான ஒரு விஷயம், நான் இப்போ வாட்ஸ்அப்ல உங்களுக்கு ஒரு போட்டோ அனுப்புறேன். பொம்மியா நடிச்சிட்டு இருக்காளே அந்த டூப்ளிகேட், அவ இப்போ இந்த வீட்ல தான் இருக்கா. முதல்ல அவளை காலி பண்ணுங்க, அதுக்கப்புறம் அந்த பெருச போட்டு தள்ளலாம். சரிங்க மேடம். இந்த வீட்டுக்குள்ள 2 கொலை விழணும். ஆனா அதுல யாருக்கும் எந்த சந்தேகமும் வரக்கூடாது. ஏற்கனவே நான் சொன்ன செட்டப் தான்.
சரிங்க மேடம், நான் பாத்துக்கிறேன். கரெக்டா பண்ணி முடிங்க. பேமெண்ட் நீங்க எதிர்பார்க்காத அளவுக்கு நான் தரேன். தேங்க்ஸ் மேடம். ஓகே. டேய், எப்பவும் அலர்ட்டாவே இரு. சீக்கிரம் ஸ்பாட்ல இருக்கணும். ஓகே, வண்டி எடு. ஐயோ, இது என்னத்துக்கோசரம் என்ன உள்ள கூப்பிடுதுன்னு ஒன்றும் புரியல. ராணி சொன்னது நெசமா? அக்கா, இன்னைக்கு ராத்திரி நம்ம வீட்ல செம்ம மேட்டர் இருக்குது. அத பார்க்காம ஏதோ வேலை இருக்குதுன்னு போற. செம மேட்ரா? என்ன மேட்ரு? எக்கா, எல்லா மேட்டரையும் இப்பவே சொல்லிட்டா என்னக்கா சுவாரஸ்யம் இருக்கும்? நடக்கும்போது பார்த்து தெரிஞ்சுக்கோ, புரியுதா? ஒருவேளை ராணி சொன்ன மாரி என்னைய போட்டு பின்னி எடுக்க போகுதா? ஐயா, நான் என்னத்துக்கு உன்னை பின்னி எடுக்க போறேன்? நீ பயப்படாத, அதெல்லாம் நான் ஒன்னும் செய்ய மாட்டேன். ஐயோ, மனசுல நினைச்சத கூட கப்புன்னு கண்டுபிடிக்குதே. என்னக்கா, உன் மைண்ட் வாய்ஸ கப்புன்னு புடிச்சிட்டேன்னு பாக்குறியா? ஆமா, இல்ல இல்ல, ஆல் டீடைல்ஸ் ஐ நோக்கா. நோ வரிஸ். போய் நிம்மதியா தூங்கு. சரி, குட் நைட். ம். இனிப்பு இல்லம். டேய், இனிப்பு இல்லம்னு பேர் போட்டிருக்குல்ல, இந்த வீடு தான்டா. ஓகேடா. உங்களுக்காக தான் காத்துட்டு இருக்கேன். வாங்க வாங்க. டேய், கதவு பூட்டி இருக்கு. ஏறி குதிச்சு உள்ள போயிரும். சரிடா. என்னடா கதவு தானா திறந்துருக்கோம்? கதவு சாத்தாம வச்சிருப்பாங்கடா, நாம தான் தெரியாம இருந்திருக்கோம். என்னடா மேஜிக் நடந்த மாதிரி திறக்குது? டேய், அதெல்லாம் ஒண்ணு இல்லடா. என்னடா கதவு சாப்பிட்டு? அதான் சொன்னதாடா, ஆடி மாசம் காத்தடிக்குது, தானா கதவு மூடுது. இத போய் பெருசா பேசிட்டு இருக்க. வா, வந்த வேலை எப்படி? நான் வர என்னமோ ஏதோ நினைச்சிட்டேன். என்னத்த இப்படி சொதப்புறானுங்க? ஒரு பெருசு கூட சுட தெரியல. எப்படியாவது காலி பண்ண வேண்டியதான வேடிக்கை பார்த்துட்டு நிக்கிறானுங்க. தட்டி மாடுங்க. ஏய், சுட்டு தொலைங்கடா. பண்ணாதீங்கப்பா, சுற்றாதீங்கப்பா. நீ போயிடு பொம்மி. எனக்கு குறி வைக்கிற? நீ ஏன்டா எனக்கு குறி வைக்கிற? கையை அசைக்க முடியலடா. என்ன பண்ணா திரும்புது? நான் என்னடா பண்றது? இவங்களுக்கு என்ன பைத்தியம் பிடிச்சிருக்கா? இவங்களை போட்டு தர சொன்னா இவங்களுக்கு ஏன் அடிச்சுக்கிறாங்க? என்ன கிழவு நடக்குதுன்னு புரியல. அதாவது எனக்கு ஒண்ணு புரியல. சரியான சொதுப்பல் கும்பலா இருக்கும் போல இருக்கு. என்ன பண்றீங்க?
என்னாச்சு? முடியலமா. நான் எங்க இருக்கேன்? எனக்கு என்னாச்சு? மாடியில இருந்து வந்தேன், கீழே தவறி விழுந்தேன். அதுக்கப்புறம் என்ன ஆச்சுன்னு தெரியலையே. எனக்கு பழசெல்லாம் மறந்து திரும்ப ஞாபகம் வந்திருக்கா? ஐயோ, என்னது இது? பேய் இங்க வந்திருக்கு. என்ன நடக்குது? பேய் வந்திருக்கிறது தெரியாம இவங்க எல்லாம் குய்யோ முய்யோன்னு கத்திக்கிட்டு இருக்காங்க. எல்லாத்துக்கும் காரணம் இந்த பேய் தானே சொன்னா யார் நம்ப போறாங்க? ரொம்ப நாளா மண்டைக்கு லீவ் விட்ட மாதிரி இருக்கு. எல்லாத்தையும் புதுசா பாக்குற மாதிரி இருக்கு. பாத்துடா மனோ. அம்மா முடியல. வாமா, பாத்து வா. மல்லிகா, போய் ஆரத்தி எடுத்துட்டு வா. எதுக்குடி இதெல்லாம்? அம்மா இருமா, நீ செத்து பொழைச்சு மறுபிறவி எடுத்து வந்திருக்க. இதெல்லாம் எடுத்துதான் உள்ள கூட்டிட்டு போகணும். இனி இந்த மாதிரி ஆக கூடாதுல்ல, அதுக்காக தான். ஏய் மல்லிகா அக்கா, போய் வெளியே ஊத்திட்டு வா. வாமா, வா போலாம், வா. அப்பாடா, எங்கேயும் இல்ல. அப்படியே அந்த ஆவி இருந்துச்சுன்னா கூட வீட்டுக்குள்ளதான் இருக்கும். பேசாம நம்ம மாடியிலே இருந்துக்குவோம். அது போயிடுச்சுன்னு தெரிஞ்சதுக்கு அப்புறம் நம்ம வீட்டுக்குள்ள போவோம். அவ இல்லாத இடத்துக்கு போகணும்னு நினைச்சு தேடி பூச்சி அவ இருக்கிற இடத்துக்கே வந்துட்டேனே. நான் என்ன பண்ணுவேன் தெரியலையே.
பூச்சிடும் போலக்குது. அங்கேயும் இருக்கிறா இங்கேயும்ங்கிறா. பேசாம கிச்சனுக்குள்ள போந்து ஏதாவது சமைக்கிற மாதிரி சீனை போட்டு இவ்வளவு தப்பிச்சுக்க வேண்டியதுதான். சுட்டுடி தாமர. தாமர அபவுட்டான்னு எமகாதகி இங்கேயும் இருக்கிறாள். மாடியில் இருக்கிறான்னு இங்க வந்தா இங்கேயும் இருக்கிறாள். கிச்சன்ல வந்து ஒளிஞ்சிக்கலான்னு பார்த்தா இங்கேயும் வந்து சமைச்சு நிக்கிறாள். ஐயோ நம்மால ஆகாதுப்பா. எஸ்கேப் ஆயிட வேண்டியதுதான். இவ செத்து தொலைஞ்சிருந்தாலாவது நான் நிம்மதியா இருந்திருப்பேன். மா அதான் எதுவுமே நடக்கலையம்மா. நம்ம எது பண்ணாலும் அதுல இருந்து தான் அவ தப்பிச்சிடறாள. கடைசியில நம்ம தோத்து போறது மட்டும் தான் மிச்சம். சரிம்மா, இப்ப என்னதான் பண்றது? துணி காய வைக்கதானே போயிருக்கா. அவகிட்ட எப்படியாவது பேச்சு கொடுத்த அவளை ஓரமா கூட்டிட்டு போய் மாடியில இருந்து ஒரேடியா தள்ளிட வேண்டியதா. தவறி விழுந்து செத்துட்டான்னு ஒரு சீனை போட்டு எல்லாரையும் நம்ப வச்சிடலாம். அவன் மட்டும் போய் சேர்ந்துட்டானா சித்தார்த் பைத்தியம் புடிச்சு திரிவான். ரெண்டு பெருசுங்களும் அவன் போன சோகத்துல மண்டைய போட்டாலும் போட்டுரும். அதுக்கப்புறம் என்ன, வீட்டுக்குள்ள நாம நினைச்சதை நடத்திக்கலாம். மா சரிம்மா, ஆனா எதுக்கு இப்படி ஒரு ரிஸ்க் எடுக்கணும் நீங்க? ஒரு ரிஸ்கும் இல்ல மனோ. இவ என் கால் தூசுக்கு சமானம். இவ சாவு என் கையில தான். எங்கக்கா? மன்னிச்சிரு. ஐயோ என்னைய விட்டுரு. ஐயா அக்கா, என்னத்துக்கோசரம் என் கால் இப்படி உளுந்து கிடக்குற? கோயில்ல கூட இப்பெல்லாம் உளமாட்டியா நீ? என்ன மன்னிச்சிட்டேன்னு ஒரு வார்த்தை சொல்லு, அதுக்கப்பாலதான் நான் எந்திரிப்பேன். இல்லன்னா நீ என்ன போட்டு தள்ளிருவேன்னு எனக்கு தெரியும். எக்கா, உனக்கு என்ன பைத்தியமா புச்சியுது? நான் என்னத்துக்கோசரம் உன்னைய போட போறேன்? எந்திரி முதல்ல. இல்ல, உன் வீட்டுக்காரர கண்ணாலங்கட்டிக்கன்னு அந்த ராணி அண்டா நான் பல முறை சொல்லிக்கிறேன். அதுக்காக தான் நீ என்னைய பழி வாங்க வந்துக்கிறேன்னு எனக்கு நல்லா தெரியுது. என்ன விட்டுரு. இனிமே நான் எதுவும் பண்ணவும் மாட்டேன், எதுவும் சொல்லவும் மாட்டேன். ஐயோ, நீ சிரிக்கிறது எனக்கு பயமா இருக்கு. பத்திரக்காளி சிரிக்கிற மாதிரியே இருக்கு. என்ன விட்டுரு. ஐயோ அக்கா, எழுந்திரி வா. ஏக்கா, நான் ராணி தான்க்கா. அப்படியா சொல்ற? மெய்யாலுமே தான்க்கா. நீ வேணா என் காலை பாரு. இல்ல இல்ல, இந்த வீட்டுக்கு வந்த பொம்மைக்கு கூட காலெல்லாம் இருக்குது, பக்காவா நடந்துக்குது. மத்தவங்கள பந்தாடுது, என்னைய பறக்க விடுது. இப்ப என்னன்ற? எனக்கு இன்னும் நம்பிக்கை வரல. ஓ, நம்பிக்கை வரலையா? இப்ப பாரு. ஐயோ, வலிக்குது 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 வலிக்குது. நீ ராணிதா, நீ ராணிதா. ஏன்னா நீ கொட்ட ஸ்டைல அந்த பொம்மைக்கு தெரியாது. என்னக்கா உனக்கு பிரச்சனை? அத்த ஏன் கேக்குற? காலைல எந்திரிச்சு பார்த்தா எங்க பார்த்தாலும் பொம்மியாகிறா. மாடிக்கு போனா பொம்மி, கீழே வந்தா பொம்மி, எல்லா இடத்துலயும்ங்கிறா. எனக்கு பயம் தாங்க முடியல. அல்லு விட்டுன்னு இருக்கும்போது நீ வந்து கூப்பிட்டியா, அதான் நீ பொம்மின்னு நினைச்சேன். அவ கீழேயும் இல்ல எங்கேயும் இல்ல. அப்ப என்ன, அவ மாடியில இருக்கிறாளா? அவ எங்கேயோ இருந்துட்டு போட்டோம், நாம அவ இருக்கிற பக்கமாவே போவானா. எக்கா, என்னக்கா நீ இப்படி பயந்து நிறுகிற? நேரடியா பேச்சுவார்த்தை நடத்துவோம் வா. ஏய், என்னது நேரடியா பேச்சுவார்த்தையா? பேயாண்ட பேச்சுவார்த்தை நத்தலாம் நான் வரலப்பா. என்னை விட்டுருடி. அதெல்லாம் அவ ஒன்னும் செய்ய மாட்டா. அக்கா, அவ நல்லவக்கா. நீ வாக்கா, நீ வா. ஏய் வேணா, சொன்னா கேளு, இது விஷ பரீட்சை. யோ, நீ வான்னு சொல்றல, வாக்கா. ஏய் விட்ரி. இந்த பாருமா, எனக்கு உன்னோட மனநல புரியாதா? போன தடவை அந்த பரிகார கல்யாணத்தை எப்படி நிறுத்தினோமோ அதே மாதிரி இதையும் நிறுத்திடலாமா? என்னமோ நீயா வந்து நிறுத்தின மாதிரி சொல்லுற. அந்த அம்மா வந்து என்ன பத்தி தெரியாம மயங்கி விழுந்துச்சு. ஆனா இந்த வாட்டி அப்படியெல்லாம் ரிஸ்க் எடுக்க முடியாது, புரியுதா? ஏதாவது செய். நான் சொல்றேன்னு தப்பா நினைச்சுக்காத ராணி. இப்ப நீ என்னக்கா சொல்ல வர? அத்தை முதல்ல சொல்லு. நீ ஏன் அந்த சித்தார்த்த தம்பிய கனாலம் பண்ணீங்கன்னு சந்தோஷமா இருக்க கூடாது? பாக்க ரொம்ப பாவமாகுது. அது உன் மேல உசுரையே வச்சு நிக்குது.
நான் என்ன சொல்லுறேன், நீ என்ன பண்ணுற? உனக்கு அறிவுன்னு ஒண்ணு இருக்குதா இல்லையா? ஏமா ஏமா என்னம்மா நீ என்னம்மா இப்படி எல்லாம் பண்ணிட்டு இருக்க? ஏன் இப்படி பண்ற? எக்கா வயசுல பெரியவளா இருக்கேன்னு காலோட விட்டேன், இல்லன்னா மொத்தமா கீழே தள்ளி மிதிச்சு விட்டுருவேன். காயில மட்டும் காலை புச்சுன்னு கதர்ன. நான் கண்ணாலத்தை பத்தி பேசினது தப்பு தப்புன்னு சொல்லிருந்தா அது நீ பொம்மையை நினைச்சு சொன்ன. நீ தான் ராணி ஆச்சே. இந்த பாரு பெருசு, பாட்டிமா சொல்லிச்சுல, அது ஏதோ கங்கன கயிறு கட்டினாலே பாதி கண்ணாலும் ஆனா மாதிரின்னு. அத்தை கூட நான் கட்டிக்க மாட்டேன். அதுக்குள்ள எல்லா விஷயமும் வெளியே வந்துடணும். அப்படி இல்ல ஏன் வாயாலே தாடிகாரன் நான் பொம்மி இல்லங்கறத கேப்பான். அப்புறம் அவன் என்ன ஆவான் ஏதாவான்லாம் எனக்கு தெரியாது. இனிமேலாம் நான் யாருக்கும் காட்ட மாட்டேன் பெருசு. அம்மா ராணி அவசரப்படாதம்மா. இதுக்கு மேல அவசரப்படாம ஈன்னு இழுச்சு நிக்க சொல்றியா? இந்த பாரு, நீயா நிறுத்துனா சரி, இல்ல இந்த ராணியோட இன்னொரு முகம் என்னன்னு நீ தெரிஞ்சுப்ப. ஜாக்கிரதை. ராணி பெரியவர, நீ ஒண்ணும் கவலைப்படாத. பேச்சுதான் பெருசா இருக்கும். ஆனா அவ சத்தம் இல்லாம கங்கன கயிறை கட்டிக்கிறாளா இல்லையான்னு பாருங்க. எப்படிமா சொல்ற? ராணி மனசுக்குள்ளயும் சித்தார்த்த தம்பி மேல ஆசை வந்துச்சுன்னு எனக்கு தோணுது. அதனாலதான் நான் மறுபடியும் கண்ணால பேச்ச ஆரம்பிச்சேன். கண்டிப்பா அவ ஒத்துக்குவான்னு தோணுது. அப்படி மட்டும் நடந்துருச்சுன்னா இந்த உலகத்திலே சந்தோஷப்படுற முதல் ஆளா நான் தான் இருப்பேன். கடவுளே, தாமரை சொன்ன மாதிரி நடக்கணும். அம்மா பொம்மி, நீ கூட இருந்து இதுக்கு ஆசீர்வதி. ஆஹா, இந்த தாடிகார எங்க இப்படி டகார்னு வந்து நிக்கிறான்? இப்படி வந்து பயமுறுத்துறானே. என்ன அப்படி பாக்குற? வழி விடுங்க, எனக்கு நிறைய வேலை இருக்கு. விடுங்க. என்ன வேலை இருக்கு சொல்லு பாக்கலாம். அட சொல்லு. நான் துணி எல்லாம் எடுத்து வைக்கணும். வழி விடுங்க. நான் விடணும்னா ஒரு கண்டிஷன் இருக்கு. என்ன கண்டிஷன்? எனக்கு ஒண்ணு வேணும். எப்ப பார்த்தாலும் இதே வேலை தானா? வழி விடுங்க. சும்மா நடிக்காத. நீ எப்படா இந்த பரிகார கல்யாணம் நடக்கும்னு நீ ஃபீல் பண்றது எனக்கு நல்லாவே புரியுது. அதனாலதானே நீ அடிச்சு புடிச்சு இங்க வந்திருக்க. ஐயோ, இந்த தாடிகார நான் மனசுக்குள்ள என்ன நினைக்கிறேனோ அதுக்கு டோட்டலா உல்டாவா பேசி நிறுகிறானே. நான் எப்படி கண்ணாலத்தை நிறுத்தலான்னு பார்த்தா இவன் இப்படி பேசி நிறுகிறான். கடவுளே, என்ன காப்பாத்து. சரி, எப்படியோ புரிஞ்சிடுச்சுல, வழி விடுங்க. மலக்கோட் எக்ஸ்பிரஸ், நீ குடுக்கலனா பரவாயில்ல, நான் குடுக்கறேன். ஓகேவா? ஐயோ, பேசாம இருங்க. என்ன எஸ்ஸா? ஓ, நீ இந்த ஐடியா பண்றியா? தோடா, நீ இப்படி எல்லாம் பண்ணா என்னால கிஸ் பண்ண முடியாதா? ஓஹோ, முடிஞ்சா பண்ணிக்கோன்னு சவால் விடுறியா? அது எனக்கு நல்லாவே புரியுது. ஐயோ, மறுபடியும் ராங்கா புரிஞ்சுக்கின்னு ராங்க காமிக்கிறானே. நான் என்ன பண்ணிட்டோம்? இன்னைக்கு பூஜை நடந்து கங்கண கயிறு கட்டுறதுக்கு முன்னாடி ஒரு தடவை இல்ல, மூணு தடவை உனக்கு கிஸ் பண்ணி காமிக்கிறேன். என்ன வேலை காமிக்கிறாங்க? என்ன சொல்ற நீ? நம்ம ஏரியால ஒருத்தன் உன் மேல இச்சான். அவனை நீ என்ன பண்ண? அவன் சட்டைய இழுத்து தெருவுல போட்டு கைமா பண்ணல? அதெல்லாம் நான் மறந்துக்கிறேன்னு நினைச்சுக்கினியா? இப்ப இந்த டாடிக்கார உனைய கிஸ் அடிச்சுக்கிறான். அங்க கம்முன்னு இருந்துட்டு இங்க வந்து புடிக்கலான்னு நச்சு நிக்கிற. நடிக்கிறேனா? என்னக்கா நீ? ரொம்ப நம்மளாண்ட ஏமாத்தின்னு இருக்காத. நானும் உன்னைய வருஷ கணக்கா பாத்துன்னு தானே இருக்கிறேன். நீ பேசாம இருக்கிறனா உனக்குள்ளயும் ஏதோ இருக்குன்னு தானே அர்த்தம். என்னக்கா நீ லூஸ் தனமா உளர்ந்து இருக்கிற? இங்க பாரு ராணி, நான் என்ன சொன்னாலும் நீ என்ன திட்டின்னு தாங்கிற. ஆனா உனக்கு உள்ளுக்குள்ள அந்த தாடிக்கார மேல இன்ட்ரெஸ்ட் இருக்குதா இல்லையான்னு நீயா உனக்குள்ள கேட்டு பாரு. ஆனா என்னாண்ட கேட்டா நான் இருக்குன்னு தான் சொல்லுவேன். கரெக்ட் தானே? ஐயா,
என்ன பத்தி ரொம்ப தான் தெரிஞ்சு வச்சுக்கிற மாதிரி வளர்ற. எனக்கு அவன் மேல துளி உண்டு கூட இன்ட்ரெஸ்ட் கிடையாது. உன் தலை மேல வேணாலும் அடிச்சு சத்தியம் பண்றேன். என்ன ஒண்ணு தலை மேல கொட்டுற, இல்லன்னா தலையில சத்தியம் பண்றாங்கற. இதெல்லாம் நம்மளால ஆகாது சாமி. எனக்கு யாரு சத்தியமும் வேணாம். பின்ன அவன் மேல பிரியமே இல்லன்னு எதை வச்சு ப்ரூவ் பண்ண சொல்ற? நான் சொல்ற மாதிரி பண்றியா? நான் ஒத்துக்கிறேன். நீ என்ன வேணா சொல்லுக்கா, எனக்கு தான் லவ்வே இல்லங்கற. நீ என்னடானா? சரி அப்ப இரு, இந்த வரேன். இந்தா இதுல கையெழுத்து போட்டு கொடு. என்னக்கா வெத்து பேப்பரை காமிச்சு கையெழுத்து போடுங்கற? இது என்னத்துக்கு? நீ வச்சுக்கிறிய கோடி கணக்குல சொத்து, அது மொத்தத்தையும் என் பேர்ல எழுதிக்கிறதுக்கு தான். ஐயா, என் பேர்ல என்னக்கா சொத்து இருக்குது? இல்லல்ல, அப்ப தைரியமா கையெழுத்து போடு. இன்னத்துக்கோசரம் நீ கேள்வி கேட்டு இருக்கிற? போடு. போட்டா போகுது. அப்படிக்கா வெயிட் பண்ண. இப்ப பாரு என் வேலைய. ரெண்டு பேரும் ரொமான்ஸ் பண்ணி விளையாடுறீங்க. அந்த கேவலத்தை பாத்துட்டியா? சும்மா நடிக்காதடியே. நான் பாத்துட்டா மட்டும் கேவலம் கேவலம் அப்படி இப்படிம்ப. உள்ளுக்குள்ள பயங்கர கிளுகிளுப்பா இருப்ப போலகுதே. எக்கா, எனக்கு வந்த ஆத்திரத்துக்கு அந்த தாடிகாரன் முத்தம் கொடுத்த நிமிஷத்துலயே நான் பொம்மி இல்லன்னு கத்திடலான்னு இருந்துச்சு. ஏதோ இந்த ஊட்ட நினைச்சுதான் கம்முன்னு இருந்துட்டேன். அவ்வளவுதானே? நீ நினைச்சத அந்த லெட்டர் வந்து இப்ப பண்ண போகுது. சார் போஸ்ட். அண்ணா வாங்கண்ணா, உள்ள வாங்கண்ணா. சொன்னல வந்துச்சு பத்தியா? சொல்லுங்கண்ணா. சித்தார்த்துங்கிற பேருக்கு லெட்டர் வந்திருக்கு சார். நான் தான் சித்தார்த். கொடுங்க. இதுல சைன் பண்ணுங்க சார். என்னடியே உனக்கு இவ்வளவு வேத்துக்குது? எக்கா, என்னக்கா நீ இந்த கிளைமேட்ல வேர்க்கதான் செய்யும். எவ்வளவு வேக்காடா இருக்குது. நீ சொல்லாமே எனக்கு ஒண்ணு புரியுது. நீயா ஒத்துக்குனா நல்லது. இப்ப என்ன அங்க இருக்குதே அந்த லெட்டர், அது எத்த அவராண்ட குத்துறவா? அங்கதானே இருக்குது. வீட்டுக்குள்ள யாராவது பாக்காமையா விட்டுருவாங்க? வேலைக்காரி வருவா, கூட்டுவா, அத்தை எடுப்பா, லெட்டர் யாராண்டியாவது குடுப்பா, மறுபடியும் ஆளு கைக்கு போவோம். இத்தனைக்கு வாய்ப்பு இருக்குது, பாத்துக்கோ. எக்கா, என்ன நடந்தாலும் பரவாயில்லக்கா, எனக்கு லவ் எல்லாம் இல்ல, போக. கத்திரிக்காய் முத்துனா கடத்திற்கு வந்துதானே ஆகணும், பாத்துக்கிறேன். என்ன பூமி, ரெண்டு கையையும் கண்ணத்துல வச்சிருக்க? ஒண்ணும் இல்ல பாட்டி, ரெண்டு கண்ணத்துலயும் மேக்கப் அதிகமாயிருச்சு போல. அக்கா பாருங்க. நீங்க ரெண்டு பேரும் இப்படி வந்து உட்காருங்க.
எதிரிலையும் நான் 3வது கிஸ் தர போறேன். ரெடியாரு? ஓம் விநாயகாய நமஹ, ஓம் விக்னராஜாய நமஹ, ஓம் கௌரி புத்திராய நமஹ, ஓம் கணேஸ்வராய நமஹ, ஓம் ஸ்கந்தாத்ரிதாய நமஹ, ஓம் அவ்யயாய நமஹ, ஓம் பூதாய நமஹ, ஓம் தக்ஷாய நமஹ, ஓம் அத்தியக்ஷாய நமஹ, ஓம் திஜப்பிரியாய நமஹ, ஓம் அக்னிகர்பட்சதே நமஹ, ஓம் இந்திரஸ்ரீ பிரதாய நமஹ. ஐயோ, இந்த தாடிகாரன் மறுபடியும் எப்போ கிஸ் அடிக்க போறான்னு தெரியலையே. ஒரே பயமா இருக்குது. எல்லாரும் எதிரிலையும் மானத்தை வாங்கிடுவான் போலுக்குதே. ஓம் ஏகதந்தாய வித்மகே வக்ரதந்தாய தீமகி தன்னோ தந்தி பிரசோதயாத் ஸ்வாஹா. மா, இப்ப எதுக்குமா இங்க வந்து நின்னுட்டு இருக்கீங்க? என்னால அங்க நிம்மதியா நிக்க முடியலடா. ஒரே டென்ஷனா இருக்கு. எது நடக்க கூடாதுன்னு நினைக்கிறோமோ அங்கேயே நின்னு அதை பாக்குறத விட ஒரு பெரிய கொடுமை எதுவுமே இல்ல. ரொம்ப கடுப்பாயிடுச்சு. கிளம்பி வந்துட்டேன். யாரு என்ன நினைச்சாலும் அதை பத்தி கவலை இல்ல. கேட்டா உள்ள ரொம்ப வக்கியா இருந்தது, அதான் வெளியில வந்து காத்தோட்டமா கொஞ்சம் நின்னு சொல்லிடுவேன். எனக்கு முதல்ல அந்த போன்ல பேசினவங்கள பாத்தாகணும். பார்த்து இவ டூப்ளிகேட்ங்கிறத நிரூபிச்சாகணும். அது வரைக்கும் என்னால நிம்மதியா இருக்க முடியாது. இருங்கம்மா, அவங்க வந்தா போன் பண்ண போறாங்க. பேச்சுக்கு ஆளாகாதீங்கம்மா. இல்லடா, நம்ம இங்கேயே வெயிட் பண்ணுவோம். யூ சொன்ன கேட்கவே மாட்டீங்களே. ஓம் பானவே நமஹ, ஓம் ஹம்சாய நமஹ, ஓம் பாஸ்கராய நமஹ, ஓம் சூர்யாய நமஹ, ஓம் சூராய நமஹ. இதுதான் நினைக்கிறேன். இந்த குங்குமத்தை கங்கணத்துல வச்சு விடுங்க. குங்குமத்தை நெத்தி வகட்டில வச்சு விடுங்க. இந்த 3வது கிஸ் நான் சொன்ன மாதிரியே எல்லாரும் எதிரிலையும் கொடுத்துட்டேன். எப்படி டாஸ்க்ல ஜெயிச்சேன்னு பார்த்தல. நீ இதை எதிர்பார்க்கல. அதான் சித்தார்த். மேல வா, உன்னை என்ன பண்றேன்னு பாரு.